ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ரிங் பத்தி பார்க்கலாம். இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ல ஸ்ட்ரிங்ல இப்போ நான் வந்து ஹாய் வெல்கம் டு ஸ்டூடெக் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் console.logல நான் இப்போ என்ன பண்றேன், ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணணும்னா டபுள் கோட்ஸ்ல நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். வெல்கம் டு ஸ்டூடெக் சர்வீசஸ் இப்படின்னு சொல்றேன். பட் ஃபார் இங்க நம்ம என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, எனக்கு ஆக்சுவலா இந்த ஹாய் அப்படின்றதுக்கு வந்து ஒரு டபுள் கோட்ஸ்ல எனக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இந்த ஹாய்ன்றது வந்து ஒரு டபுள் கோட்ஸ்ல எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நம்ம டைரக்டா இங்க போய் டபுள் கோட்ஸே கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி சொல்றேன் அப்படின்னா எனக்கு ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எரர் த்ரோ பண்ணும். பட் ஒரு இதை நான் இப்போ வந்து டபுள் கோட்ஸ்குள்ளார கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க சிங்கிள் கோட்ஸ்ல சேஞ்ச் பண்ணிட்டு இதுக்குள்ளார டபுள் கோட்ஸ் கொடுக்குறேன். இதுதான் எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வெளியில நான் சிங்கிள் கோட்ஸ்ல சரவுண்ட் பண்ணிட்டு உள்ள டபுள் கோட்ஸ்ல கொடுக்கும்போது எனக்கு இப்போ ஹாய் வெல்கம் டு ஸ்டூடெக் சர்வீசஸ் சொல்லி எனக்கு டபுள் கோட்ஸ்ல இருக்கு. பட் இது ஒண்ணுதான் வழியா அப்படின்னு கேட்டா அப்படியும் இல்லை. நம்ம இதை வந்து எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா, 4// யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்டா இப்படி 4/ கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து முன்ன சிங்கிள் கோட்ஸ் தான் கொடுக்கணும்னு இல்லை. இப்போ நான் ரன் பண்றேன் அப்படின்னாலும் ஹாய் வெல்கம் டு ஸ்டூடெக் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங் எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்படிதான் நம்ம ஸ்ட்ரிங்கை கொடுப்போம். ஒரு ஸ்ட்ரிங்கை இப்போ கன்கார்டினேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் where my name equal to Raju அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இப்போ console.log of my name எனக்கு ராஜு பொய்யார் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. பட் நம்ம வந்து இப்படிதான் இது பண்ணணும் அப்படின்னு இல்லை. பிளஸ் ஈக்குவல்ஸ் ஆப்ரேட்டரும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் where name equal to ராஜு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணலாம், இப்போ போயிட்டு நேம் ஈக்குவல் டு நேம் பிளஸ் ஒய்ஆர் இப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிடலாம், இப்படி கொடுத்துட்டு நான் இப்போ பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா console.log of name இப்போ எனக்கு ராஜு பொய்யார் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இப்படிதான் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்ம கன்கார்டினேட் பண்ண முடியும். இப்போ நான் இங்க நேம்ல போயிட்டு ராஜு அப்படின்னு சொல்லிட்டேன்னா நான் ராஜுல இருந்து ராஜா அப்படின்லாம் நேம் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த இடத்துல டைரக்டா போய் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இது இம்யூட்டபிள் ஸ்ட்ரிங்ன்றது. பட் நான் என்ன பண்ணனால ஓவர் ரைட் பண்ணலாம். எப்படின்னா நேம் ஈக்குவல் டு ராஜா அப்படின்னு சொல்லி இப்படி ஓவர் ரைட் பண்ணிட்டு இப்போ console.log of name அப்படின்னு சொல்லி இப்போ நான் பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு ராஜா அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இப்படிதான் ஸ்ட்ரிங்கை ஓவர் ரைட் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ எம் ராஜு.